ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ 1754 வேகன்சிஸ் வந்திருக்கு. சம்மந்தம் ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொண்டாட்டமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எலக்ட்ரீஷியன், ஃபயர்மேன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், இந்த 3 ஐடிஐ படித்தவங்க. இதில் ஐடிஐ படிச்சிருந்தாலே ஓகே, அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, பிஇ முடிச்சு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் வந்துரும்னு, பட் வரல. ஸோ அது எல்லாமே ஒரு கஷ்டம்தான். ஸோ பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்காக நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆல்ரெடி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாலுலேருந்து கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பிளான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 10+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும், ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும், ப்ளஸ் அதுக்கு வந்து டிஸ்கஷனும் இருக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் இந்த தடவை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ். ஸோ தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து வெரி ஷார்ட்லேயும் உங்களுக்கு ரெடி ஆயிரும், தமிழ் இங்கிலீஷ்லையும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் ஒரு வேறு லெவலில் இருக்குது, ஆப்டிடியூடுக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணால் நீங்கள் இருக்க 77082978 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, நான் வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு. சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், அது என்ன கேட்டகரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ HH, LD, AC, DF, LC, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கொடுத்துருக்காங்க. லெப்ரோஸ்கோபி, ஆசிட்ரிக்டியம், லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டஃப்பானா ஃபிசிக்கல் வந்து 1:3 எடுத்துகிட்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நடத்துவாங்க. அந்த ஃபிசிக்கல் வந்து 3 ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ போல் கிளைம்பிங், ஸோ இது வந்து ஒரு கம்பம் ஏறுற மாதிரி ஒரு ஒர்க்கு. அடுத்து பிளேட்டிங் ஆஃப் ரோப் வித், இது வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இதெல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வல் ஒர்க்கில் வர்றது தான். அவங்க இபியில் என்ன ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ங்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதுக்கடுத்து லிஃப்ட்டு, வெயிட் தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 35 kg 100 meters தூக்கிட்டு போய் இது கூட தூக்கிட்டு போயிருவீங்க. பட் ஃபஸ்ட்டு 2 தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஃபிசிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் இது எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். ஸோ இதே தான் RRB குரூப் டிக்கும் கொஞ்சம் ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ குரூப் டி கேட்டர் தான் இதுவும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. 8th முடிச்சுட்டு ITI படித்தவங்களாம் கொஞ்சம் கேட்டிருக்கீங்க. ஸோ அது டிஎன்பிஎஸ்லேருந்து கிளாரிஃபிகேஷன் வரலாம், இல்லை டிஎன்பிஎஸ் ஸ்டால் ஃப்ரீக்கு நம்ம கால் பண்ணி கேட்கலாம். பட் மேபி ITI ஸ்டாண்டர்டே வந்து அவங்க வந்து அந்த SSLCக்கு ஈக்குவல் தான் சில இடத்துல வரப்போ சொல்கிறாங்க. ஸோ அதை மேபி ஈக்குவலாக கூட ட்ரீட் பண்ணலாம். ஸோ சம்மந்தமாக கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ கேட்டோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ITI எலக்ட்ரிஷியன் முடித்தவங்களோ, வயர்மேன் முடித்தவங்களோ, இல்லை எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களோ இருந்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் எந்த நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ OC கேட்டகரி மட்டும் தான் ஏஜ் இருக்குது, மற்றபடி BC, MBC, SC, ST நோ ஏஜ் லிமிட். நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபிசிக்கல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் படிக்கலாம். டைமும் இருக்குது. ஸோ லெஸ் காம்படிஷன் தான். ஸோ 1700 பேருக்கு ஒரு 5000 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ பெரிய அளவில் ஒரு வேலை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு. எலிஜிபிள் இருக்குன்னா நீங்கள் வேலை கிடச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ கிளாஸஸும் இருக்குது, தமிழ்லேயும் எல்லாமே இருக்குது. ஸோ எஃபிஷியன்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டாஃப்ஸ் நம்மகிட்ட ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மகிட்ட வந்து 2 எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலில் தான் வரும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ஆஃப்லைன் எதுனாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்கள் டீட்டெயில்ஸ் வேணுங்க 770978 கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம போடுற டெமோ வீடியோஸ் பார்க்குறதுக்கு அதே டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதை பார்த்துட்டு எந்த டவுட்னாலும் கூப்பிடுங்க. ஸோ நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.